ஹலோ கைஸ், நான் சாய் சரண், சைபர் செக்யூரிட்டி ஸ்டூடெண்ட் அட் எபிட்டா. இன்றைக்கி நம்ம சைட் க்ளோனிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சைட் க்ளோனிங்னா என்ன? சைட் க்ளோனிங்னா ஒரு இருக்கிற வெப்சைட்டை அப்படியே எக்ஸாக்ட் டூப்ளிகேட்டாக பண்ணுறது தான் சைட் க்ளோனிங். ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இன்றைக்கி டிஸ்கவர் பண்ணலாம். அண்ட் இப்போது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு அட்டாக்கர் ஒரு க்ளோன்டு வெப்சைட்டை வச்சுட்டு அவனுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், யூசரோட டீட்டெயில்ஸ்லாம் அவன் எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த சைட் க்ளோனரை பண்ணுறதுக்கு நான் காலி லினக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். காலி லினக்ஸ் நான் ஏன் சூஸ் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கிராக்கிங், வெப்சைட் ஜாக்கிங், சைட் க்ளோனர், இந்த மாதிரி பேசிக் எத்திக்கல் ஹேக்கிங் டூல்ஸ்லாம் காலி லினக்ஸில் இன்பில்ட்டாகவே வரும். ஸோ அதனால தான் நான் இந்த காலி லினக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம ஒரே டூல் கிட்டில் இங்கே பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அப்படி பார்க்க போகிற டூல் கிட் தான் SE டூல்கிட். ஸோ இந்த SE டூல்கிட்டை நான் நார்மல் யூஸராக உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் ரூட் யூஸராக தான் உள்ளே ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் sudo போட்டு கமாண்ட் கொடுக்குறேன். நான் sudo SE டூல்கிட் கொடுத்தா நான் உள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட கான்செப்ட் இப்போ என்னென்னா, ஒரு அட்டாக்கர் ஒரு வெப்சைட் எப்படி க்ளோன் பண்ணுறான், அந்த வெப்சைட்டை க்ளோன் பண்ணால் அட்டாக்கருக்கு என்ன பெனிஃபிட், யூஸருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், யூஸரோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி அட்டாக்கர் கையில் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த க்ளோனிங்கை அவன் எப்படி க்ரியேட் பண்ணுவான் அப்படின்னா, ஸோ SE டூல்கிட் உள்ளே போயிட்டு நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம். அந்த சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ஸில் நிறைய அட்டாக்ஸ் இருக்குது. லைக் ஸ்பியர் ஃபிஷிங், வெப்சைட் அட்டாக் வெக்டர்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் மீடியா ஜென்ரேட்டர், அண்ட் அந்த மாதிரி 10 டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெப்சைட் அட்டாக் வெக்டர்ஸ். சாரி. ஸோ நம்பர் 2, அண்ட் நிறைய வெப்சைட் அட்டாக் வெக்டர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இப்போது பார்க்க போகிறது க்ரெடென்ஷியல் ஹார்வெஸ்டர் அட்டாக் மெத்தட். ஸோ க்ரெடென்ஷியல் ஹார்வெஸ்டர் அட்டாக் மெத்தட் யூஸ் பண்ணி வெப்சைட் க்ளோன் பண்ணால் அட்டாக்கருக்கு ஒரு யூசர் அந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு போடுற க்ரெடென்ஷியல்ஸ் அண்ட் யூசர் நேம் எல்லாமே அவங்க கைக்கு வந்துடும். ஸோ சைட் க்ளோனர் நம்பர் 2. ஸோ நான் இதில் என்னோடய ஹாஸ்ட் ஐபி அட்ரஸே கொடுக்குறேன். என்னோடய ஹாஸ்ட் ஐபி அட்ரஸ்லேயே கொடுத்துட்டு அதையே நான் லிங்காக யூஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ லெட் இட் பி லைக் தட். அண்ட் நம்ம இப்போ ஏதோ ஒரு URL எடுத்து க்ளோன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ். நான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸோட லாகின் பேஜை க்ளோன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதோட URL காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸோட க்ளோன்டு வெப்சைட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ளோன் வெப்சைட்டில் ஒரு யூசர் அவனோட யூசர் நேம் அண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ அந்த யூசருக்கு உள்ளே லாகின் ஆகாது. அஃப்கோர்ஸ் இது ஒரு க்ளோன் வெப்சைட். ஸோ அந்த யூசர் உள்ளே லாகின் ஆகலைன்னு சொல்லிட்டு மேபி ரீலோட் பண்ண ட்ரை பண்ணலாம் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் இங்கே என்ன நடக்கும்னா, இந்த அட்டாக்கர் க்ளோன் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணவருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் உள்ளே போயிடும். நம்ம கொடுத்த அந்த மெயில் டீட்டெயில் அண்ட் வித் பாஸ்வேர்டு. ஸோ இது ஒரு அட்டாக்கருக்கு ஹியூஜ் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க பாஸ்வேர்டு கிடச்சதுன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு அவனுக்கு தேவையானது என்ன வேணால் எடுத்துக்கலாம். இப்போது நார்மலாக இருக்கிற அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் க்ளோன் வெப்சைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எஸ், இப்போ நம்ம HTTPS செக்யூரிட்டி இது மோஸ்ட்டாக ரொம்ப ரேராக எல்லோரும் கவனிக்கப்படுற ஒன்று. இது சில பேர் கவனித்தாலும் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பட் இதை நம்ம கவனிக்காமல் விட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு க்ளோன்டு வெப்சைட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டாக்கர் க்ளோன் வெப்சைட் போட்டு உங்களுக்கு அதை கொடுத்தான்னா,
எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாமல் அது அப்படியே ஒரிஜினல் வெப்சைட் மாதிரியே வரும். ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ க்ளோன். ஸோ நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்றது செக்யூர்டாக இருக்கா, கனெக்ஷன் செக்யூர்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் அண்ட் ஜிமெயில் எல்லாமே லாகின் பண்ணுற மாதிரி உள்ள பாருங்கள். பிகாஸ் இதை வந்து நம்ம அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம். பட் இது வந்து இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இங்கே வரும் பிகாஸ் ஆஃப் இந்த சைட் க்ளோனர் அப்படின்ற ஒரு அட்டாக்னால. ஸோ தேங்க்யூ.